ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெக்ஸாடெசிமலை எப்படி பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும், அதே போல் ஆக்டலாக எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோன்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஹெக்ஸாடெசிமல் அப்படின்றது பேஸில் இல்லைன்னா ரேடிக்ஸ் 16 ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைனா ஹெச்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிளில் 549.B4 அதாவது பேஸ் 16 பைனரியாக கன்வெர்ட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும்ன்றது தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ஹெக்ஸாடெசிமலை பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம 8421 ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கிற வேல்யூ எழுதணும். ஸோ 549 தனித்தனியாக எழுதிட்டு .B4 இதுக்கு ஹெக்ஸாடெசிமல் ஈக்குவலண்ட் வேல்யூ என்னன்னு பார்த்து எழுதணும். ஹெக்ஸாடெசிமல் வேல்யூன்னு பைனரியில் ரெப்ரசன்ட் பண்ணணும்னா 8421 ஃபார்மேட்டில் எழுதணும். ஸோ 5 8421 ஃபார்மேட்டில் எழுதணும்னா 0101, 4 0100, 9க்கு 1001, Bக்கு 1011, 4க்கு 0100. நார்மலாகவே பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 0 இருக்கிறதுக்கு எத்தனை ஜீரோஸ் வந்தாலையும் அதுக்கு வேல்யூ கிடையாது. அதே போல் பாயிண்ட்டுக்கு அடுத்து வர்ற நம்பர்ஸில் லாஸ்ட்டாக இருக்கிற நம்பர்ஸ் எத்தனை நம்பர்ஸ் இருந்தாலும் அதுக்கு வேல்யூ இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் ஒருவே ஒரு 0 இருக்குது, அதாவது பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு 0 இருக்குது, அதனால் அதை கேன்சல் பண்ணுறோம். அதே போல் பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்கிற வேல்யூவில் லாஸ்ட்டாக 2 ஜீரோஸ் இருக்குது, அது 2 ஜீரோஸையும் கட் பண்ணுறோம். ஸோ அப்போ 549.B4 ஹெக்ஸாடெசிமல் வேல்யூக்கு ஈக்குவலண்ட் வேல்யூ என்னென்னா 1010 100 1001 .101101. ஸோ இதுதான் ஈக்குவலண்ட் பைனரி வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல் கன்வர்ஷன். ஹெக்ஸாடெசிமலுக்கு ஆக்டல் கன்வர்ஷன் பண்ணணும். ஆக்டல்ன்றது 8. ஸோ 8 பேஸில் இல்லைன்னா 8 ராடிக்ஸில் எப்படி எழுதணும் அப்படின்னா சேம் ப்ரொசீஜர் தான். கொடுத்துருக்கிற வேல்யூவை பைனரியாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும். 549.B4க்கு ஈக்குவலண்ட் பைனரி வேல்யூ இப்போ தான் நம்ம ப்ரீவியஸில் பார்த்தோம். சேம் பைனரி வேல்யூ எழுதிட்டு கொடுத்துருக்கிற வேல்யூ பாயிண்ட்டுக்கு முன்னாடியில் இருக்கிற வேல்யூவை 3 எடுக்கணும். ஏன் அப்படின்னா ஆக்டல் அப்படின்னாவே 0 to 7. 7ன்றது 8421 8 வராது, 4 to 1 மட்டும்தான் வரும், அதாவது 7 வரைக்கும் வரும். 7க்கு அடுத்த நம்பர் 101112 until 17, 17க்கு அப்புறம் 20. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ண போகிறோம்னா 3 டிஜிட்ஸ் மட்டும்தான் எடுப்போம். பைனரியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு பாயிண்ட்டுக்கு முன்னாடி 3 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அது வேல்யூவை 4 to 1 எழுத போகிறோம். அதே போல் பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்கிற வேல்யூ 3 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம்னா எத்தனை ஜீரோஸ் ரிமைனிங் இருந்தாலும் அதில் கேன்சல் பண்ண போகிறோம். இப்போ 3 எடுத்ததில் 4 to 1 ஃபார்மேட்டில் எழுதணும் போது நமக்கு ஆன்சர் 2511.55ன்னு கிடைக்குது. ஏன்னா 4 to 1 ஃபார்மேட்டில் எழுதியிருக்கோம். ஸோ 549.B4 ஹெக்ஸாடெசிமலோட ஈக்குவலண்ட் வேல்யூ ஆக்டல் வேல்யூ என்னென்னா 2511.55.